ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளிலும் இரண்டாவது ஆராதனைக்கு இடம்பெற்றிருக்கும் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நெருக்க காலங்களிலும் நமக்கு தேவன் நல்ல ஆரோக்கியம் கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆராதிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையும் கொடுத்து வருகிறார். ஆங்காங்கே நாம் இருந்து கொண்டிருந்தாலும் ஆவியில் நாம் ஒன்றாக தான் இருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் ஆராதிங்க, அவருடைய கிருபை உங்கள் மேலே இறங்கும். மிக சீக்கிரத்தில் கர்த்தர் கூடி ஆராதிக்க நமக்கு வழி தரப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம் ஜனங்கள் அனைத்தையும் தேவன் பாதுகாத்து வருகிறதுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனிமேலும் வழிநடத்த போகிற வல்ல தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, அதிசயம் செய்திடுவார். நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய தேவன் வந்திடுவார். நம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய தேவன் வந்திடுவார். இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஒரு நாளில் என்னை தொட்டார், அந்நாளில் நான் வாழ்வடைந்தேன். ஒரு நாளில் என்னை தொட்டார், அந்நாளில் நான் வாழ்வடைந்தேன். சிந்தனை செயல்கள் மாறியதே, இயேசு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன். என் சிந்தனை செயல்கள் மாறியதே, இயேசு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய தேவன் வந்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். கைகளை தட்டி சந்தோஷமாய் பாடுங்க. ஆவியோடும் உண்மையோடும் அன்போடும் உம்மை துதித்திடுவேன். ஆவியோடும் உண்மையோடும் அன்போடும் உம்மை துதித்திடுவேன். என் சூழ்நிலை யாவையும் அறிந்தவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. என் சூழ்நிலை யாவையும் அறிந்தவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை ஆராதிங்க. Glory, glory. அபிஷேகத்தால் நிரம்பிடுவேன், அந்நிய பாஷையால் துதித்திடுவேன். அபிஷேகத்தால் நிரம்பிடுவேன், அந்நிய பாஷையால் துதித்திடுவேன். பரலோக நன்மையால் நிரப்பிடுவார், சக்கினா மகிமை இறங்கிடுமே. பரலோக நன்மையால் நிரப்பிடுவார், சக்கினா மகிமை இறங்கிடுமே. என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார்.
என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். சர்வ வல்லவர், சகலமும் புதிதாய் மாற்றுவார். சர்வவல்ல தேவனவர், சர்வத்தையாலும் ராஜனவர். சர்வவல்ல தேவனவர், சர்வத்தையாலும் ராஜனவர். சகலமும் புதிதாய் மாற்றிடுவார், புது புது கிருபைகள் ஈந்திடுவார். சகலமும் புதிதாய் மாற்றிடுவார், புது புது கிருபைகள் ஈந்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய தேவன் வந்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களோடு இந்த காலத்துல நம்மை நடத்துவார். அந்த விசுவாசத்தோடவே என் கூட சேர்ந்து நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார். கைகளை தட்டி என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வல்லவரே, என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, அதிசயம் செய்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். யாக்கபரதல சந்தலாத்தியாரபா, ஆவியோடும் உண்மையோடும் அன்போடும் உம்மை துதித்திடுவே. என் சூழ்நிலை யாவையும் அறிந்தவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. என் சூழ்நிலை யாவையும் அறிந்தவரே, இந்த 50 நாட்களும் சந்தித்தாரே. என் சூழ்நிலை யாவையும் அறிந்தவரே, என் ராஜா என் தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, நிச்சயம் அதிசயம் செய்திடுவார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு செய்ததெல்லாம் நினைத்து துதிச்சினே இருக்கணும். இந்த நெருக்கத்தின் நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்தின்னு தானே இருக்கிறாரு. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? இந்த நெருக்கத்தில் நம்மை நடத்தின்னு வராரே, அருமையா நடத்தின்னு வராரே. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சந்தோஷமாய் இந்த காலையில இந்த 2வது ஆராதனையில கர்த்தரை துதிங்க, நல்ல துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எவ்வளோ அதிசயமான தேவன். ஹல்லேலூயா. Oh my God. இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் வழிநடத்தினதை நாம் அறிவோம், நன்றாக அறிவோம்.
அதில் ஒரு பகுதி தான் இப்போ நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து வருகிறார். 40 வருஷமா அவங்களை போஷித்து கால் வீங்காம, வஸ்திரம் பஷா போகாம, பாதரட்சம் தேய்ச்சி போகாம, அவர்களுடைய பலன் குன்றி போகாம அருமையா நடத்தினார். அவர்களோ அதை உணராம போனாங்க. நாம உணர்ந்து கொண்டே இருக்கணும், உணர்ந்து கொண்டே இருக்கணும். அதை ஞாபகப்படுத்தி நன்றியோடு ஒரு பாடல் பாடுவோம். கானகப்பாதை காடும் மலையும் கர்த்தர் நடத்துவார். கானகப்பாதை காடும் மலையும் காரிரோளே சூழ்ந்திடினோம். கானகப்பாதை காடும் மலையும் காரிரோளே சூழ்ந்திடினோம். மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும், மேகம் நடந்து முன் செல்லுவாய். மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும், வேகம் நடந்து முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்த சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமக்கானான் விரைந்த சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமக்கானான் விரைந்த சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பாட்டு தெரியாதவங்க பாட்டு புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு எங்க கூட சேர்ந்து பாடுங்க. எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே, இயேசுவின் பின்னே நடந்தே. எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே, இயேசுவின் பின்னே நடந்தே. தூய பஸ்கா நீ புசித்து, தேவ பலத்தால் முன் செல்லுவாய். தூய பஸ்கா நீ புசித்து, தேவ பலத்தால் நடந்திடுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். கடலை பாரும் ரெண்டாய் பிளக்கும், கூட்டமாய் சென்றே நடப்பார். கடலை பாரும் ரெண்டாய் பிளக்கும், கூட்டமாய் சென்றே கடப்பார். கடல் விலகி போகும். தேவ ஜனங்களுக்காக விசேஷமானவர்கள் நாம் எல்லாரும். கர்த்தர் நம்மை விசேஷமாய் பாதுகாத்து நடத்துவார். ஆமென். glory. கடலை பாரும் இரண்டாய் பிரிக்கும், கூட்டமாய் சென்றே கடப்பாய். சத்ரு சேனை மூழ்கி மாலும், ஜெயம் சிறந்தே முன் செல்லுவாய். சத்ரு சேனை மூழ்கி மாலும், ஜெயம் திறந்தே முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா. வசந்த மாறா
கசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தால் கண் சொரியும். கசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தால் உன் கண் சொரியும். பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை அருள்வார் முன் செல்லுவாய். பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை அருள்வாய் முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். கொஞ்சமோ குறைவோ கர்த்தர் நம்ம கொடுத்தாலும் நடத்துவார். குளிந்த ஏலிம் பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்சமரம். கொஞ்சம் அவ்வளோ லட்சம் ஜனங்களுக்கு 12 நீர் ஊற்று, 70 பேரீச்சமரம். குளிந்த ஏலிம் பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்சமரம். கண்மலையில் தாகம் தீர்த்து மன்னா ருசித்து முன் செல்லுவாய். கண்மலையில் தாகம் தீர்த்து மன்னா ருசித்து முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பல தேவை குறைவு, பல யுத்தம், பல கசந்த அனுபவம் எல்லாம் வரும். கர்த்தர் நடத்துவார். கொடுமையுத்தம் உன்னை கலக்கும், கோரையோர்தான் வந்தெதிர்க்கும். கொடுமையுத்தம் உன்னை மடக்கும், கோரையோர்தான் வந்தெதிர்க்கும். ஓங்கும் கையால் தாங்கும் கர்த்தர் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவார். ஓங்கும் கையால் தாங்கும் கர்த்தர் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். புதுக்கனிகள் காணான் சிறப்பே, காணுவாய் பேரீச்சமரம். புதுக்கனிகள் காணான் சிறப்பே, காணுவாய் இயேசுவின் ஆசீர்வாதம். ஒன்றும் குறையாமல் நடத்திடுவார், தேவை அனைத்தையும் சந்திப்பாரே. ஒன்றும் குறையாமல் நடத்திடுவார், தேவை அனைத்தையும் சந்திப்பாரே. பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். இந்த பூமியின் கானான் வாழ்க்கைக்கு நடத்தும் போதே அவனுக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கொடுத்து, மண்ணா கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, பலன் கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து கானான்ல கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவ்வளோ காரியங்களை தேவன் செய்திருப்பார். ஆனால் நிரந்தரமாய் தம்முடைய தாயகத்திற்கு விண்ணுலகத்தில்
பின் கானானில் கொண்டு போய் குடியேற்ற போற உனக்கும் எனக்கும் கர்த்தர் விட்டுருவாரா? இன்னும் மேன்மையாய் நம்மை நடத்தி கொண்டு போவார், அதிகமாய் நம்மை நடத்துவார். ஒரு நாளும் கர்த்தர் கொடுக்காம இருக்க மாட்டார். விசுவாசத்தோடு முன்னாடி போவோம், பின்னாடி வரவே கூடாது. சில கசப்பான அனுபவங்கள், சில வேதனைகள், சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது தான் இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு நெருங்கி அவரோடு போய்கொண்டே இருக்கணும். கசந்த வாழ்க்கை கண்ணீரெல்லாம் இனிப்பாய் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. கசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தால் உன் கண் சொரியும், பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை நிச்சயமாய் நன்மை அருள்வாய், முன் செல்லுவாய், பின் திரும்பி சோர்ந்திடாதே. தேவஜனமே, நன்மை அருள்வார், முன் செல்லுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்தே சேர்வோம், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பரமகானான் விரைந்தே சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். இந்த பூமியில எத்தனை வருஷம் நடத்தணுமோ நடத்தி பரம கானான் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த விசுவாச பாதையில் அழைத்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பாளி. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், நடத்தி செல்வார், நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இன்னும் எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை தாங்க. நிறைய செபிக்கணும், பழகணும், பலமா நிக்கணும். இந்த சோதனை காலத்துல எனக்கு பலன் வேணும் ஆவியானவரே என்று கேளுங்க. அபிஷேகம் இல்லாதவங்க, அப்பா இந்த அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. அந்நாட்கள்ல பழைய காலங்களிலே இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த அநேக பக்தர்கள் ஆண்டவரே கெஞ்சிருக்காங்க பரிசுத்த அபிஷேகத்துக்காக. உந்தன் ஆவியே எந்த மீது வந்து சேருவே, நான் காத்து நிற்கிறேன் அப்படின்னு. உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. என் கூட சேர்ந்து ஆவியானவரே என்னை அபிஷேகியன் கேளுங்க. உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. இந்த மானிடர் வினை தந்த சாபமோ, இந்த மானிட வினை தந்த சாபமோ, நிந்தையாவுமே வட வந்த இயேசுவே, நிந்தையாவுமே பட வந்த இயேசுவே. உந்த
உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. அலைபாயாத உன் மனதை வழிநடத்தவர் ஆவியானவர், ஸ்டெடியாக நம்மை வாழ வைக்கிறவர் ஆவியானவர். மதிமயங்குதே பேயும் மனது ஏகுதே, மதிமயங்குதே பேயும் மனது ஏகுதே, அதிகமாய் கடல் அலை அரைந்து பாயுதே, அதிகமாய் கடல் அலை அரைந்து பாயுதே. உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. பெந்தேகோஸ்தென்னும் சிறந்த நாளிலே, பெந்தேகோஸ்தென்னும் சிறந்த நாளிலே விந்தையாவியின் அருள் தந்த நேர்மையே, விந்தையாவியின் அருள் தந்த நேர்மையே. உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. என் கூட சேர்ந்து உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே. காவுமேனா காத்துக்கொள்ளுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. நான் சத்தியத்தில் நடக்கணும், ஸ்டெடியா இருக்கணும், விசுவாசத்தில் வாழணும், ஜெபிக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் மைண்ட அலை போல பாய வைத்து என்னுடைய எண்ணங்களை சிதறடிக்கிறதே. என்னை ஸ்ட்ராங் பண்ணி நடத்த ஆவியானவரே வாங்கன்னு சொல்லி என் கூட சேர்ந்து மனம் மயங்குதே பேயும் மனது ஏகுதே, மனம் மயங்குதே பேயும் மனது ஏகுதே, அதிகமாய் கடல் அலை அலைந்து பாயுதே,
பாயுதே. உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. ஹல்லேலூயா. அவர் ஜீவநதி சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று வெளிப்படுத்தல சொல்லுகிறது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவி என் கூட சேர்ந்து ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. இந்த பாவியான குறைவுள்ளவன், பலவீனன், ஞானம் இல்லாதவன், சத்துவமற்றவன், ஸ்திரமாய் கிறிஸ்துக்குள் வாழ முடியாதவன், ஆண்டவரே என் மேல பாய்ந்து என்னை மாற்றுங்க என்ற வாஞ்சியோடு ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே, பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே இந்த சபையில் பாய்ந்து செல்லட்டுமே. வறண்ட இடமெல்லாம் செழிப்பாக மாறட்டுமே, வறண்ட இடமெல்லாம் செழிப்பாக மாறட்டுமே. ஜீவநதியே இந்த சபையில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே இந்த சபையில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓலா கேளுங்க அப்படியே. ஜீவநதியே இந்த ஏழையான என் மேல, மாம்சமான என் மேல, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியானவர் உன் மேல வாசம் செய்வாரானால், உன் வீட்டுக்குள்ள கிரியை செய்வாரானால், நமக்காக பெருமூச்சுகளோடு ஜெபிக்க கூடியவர் அவர். நம்முடைய சிறிய தேவையிலிருந்து பெரிய தேவை வரைக்கும் பரலோகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியவர். இந்த பூமியினுடைய தேவையிலிருந்து ஆவிக்குரிய தேவையிலிருந்து எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளி பூர்த்தி செய்யக்கூடியவர் ஆவியானவர், தேற்றக்கூடியவர், தைரியப்படுத்தக்கூடியவர், அதே சமயத்துல நம்முடைய தீய காரியங்களை கண்டித்து உணர்த்துகிறவர். ரொம்ப உற்ற நண்பர். அன்போடு ஜீவநதியே
எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கூப்பிடுங்க, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவானவர் அவர் வரும்பொழுது எல்லா குறைவும் போயிடும். அவர் இறங்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் தந்து விடுவார். இந்த பூமியில வாழக்கூடிய அத்தனை காரியங்களையும் ஆவியானவர் ஒருவர் உன் மேல வந்தாலே, ஆட்கொள்ள தொடங்கினாலே, உன் வாழ்க்கை, உன் சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அமைப்பார். ஞானம், அறிவு, பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம், வெற்றி என்று பல காரியங்களிலே நிரப்பக்கூடியவர் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டம், பாடுகள் இந்த பூமியில் இருந்தாலும் நிச்சயமா இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற நாம், இயேசுவின் நாமத்துல எனக்கு ஜெயம் உண்டு என்ற விசுவாச அறிக்கையோட ஒரு பாடலை குறைச்சு பாடுவோம். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிரே நிற்பாரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்றும் ஜெயம் உண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, Satan will have to flee. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிரே நிற்பாரே. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிர் நிற்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்கு. ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்தவர் நாமத்தில் நாம் இருக்கிறோம். இயேசுவின் நாமம் நம்மை மூடி இருக்கிறது தைரியமாக. ஹல்லேலூயா. Thank you Lord. இப்பொழுது இருக்கிற இந்த காலங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சொந்த பிரச்சனையான சோதனைகளையும் நிச்சயமாய் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். கர்த்தரை துதிச்சுட்டு இருக்கிறேன், ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். நான் சீக்கிரமாய் அதை ஜெயிப்பேன். இந்த சோதனையும் தேவச்சனங்கள் நாம் தாண்டி வருவோம் என்ற ஒரு விசுவாச அறிக்கை பாடல I shall overcome, நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன் என்ற பாடலை பாடலாம். நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன் ஒரு நாளில். என் உள்ளத்தில் ஆழமாக நான் விசுவாசிக்கின்றேன். என் உள்ளத்தில் ஆழமாக நான் விசுவாசிக்கின்றேன். I shall overcome, I shall overcome, I shall overcome someday. Deep in my heart I do believe I shall overcome someday. Deep in my heart I do believe I shall overcome someday. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன் ஒரு நாளில். என் உள்ளத்தில் ஆழமாக நான் விசுவாசிக்கின்றேன். என் உள்ளத்தில் ஆழமாக நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாச அறிக்கையும் துதியும் பாடலும் நமக்குள்ள இருக்க இருக்க இருக்க
நாம் அழகா இந்த காலத்தை கடந்து வெற்றியாக போக முடியும். கர்த்தர் நடத்துவார். உன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அநேகர் இது போன்ற சில சோதனையான நெருக்கத்தின் காலத்துல கர்த்தரை மறந்து தன் ஞானத்தையும் மனுஷங்களையும் தேடினவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் தேவஜனமே, நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க என்று எனக்கு தெரியும். ஆகிலும் ஒரு பக்கம் ஒரு விசை நான் ஞாபகப்படுத்துகிறேன், எப்போதும் நம் தேவன் தான். எல்லா காலங்களுக்கும் நம் தேவன் நமக்கு அவசியம். நம்ம நடத்துவார். அவருடைய ஃபோக்கஸை தவிர, நோக்கத்தை தவிர வேற எங்கேயும் உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. என் கூட சேர்ந்து, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசிக்கின்றேன், கலங்க மாட்டேன், விசுவாசிக்கின்றேன், பதற மாட்டேன். சொல்லுங்க, விசுவாசிக்கின்றேன், கலங்க மாட்டேன், விசுவாசிக்கின்றேன், பதற மாட்டேன். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அப்படியே இந்த ஆராதனையில் முழங்கால் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, ஹல்லேலூயா, தேவரே, பல காலங்கள் பல குறைகளோடு இருந்தேன். இதோ நான் ஒப்பு கொடுத்து உம்முடைய அண்டையில் நான், ஆண்டவரே என்னை ஒப்படைக்கிறேன், நான் ஒப்படைக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அப்படியே முழங்கால் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா, thank you Jesus. தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரு சின்ன பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. All to Jesus I surrender, all to Him I surely give. I will ever love and trust Him, in His presence daily live. I surrender all, I surrender all, I surrender all, I surrender all to Thee, my blessed Savior. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. இயேசுவுக்காய் மோட்டும் என்னை தத்தம் செய்ய ஒப்புவித்தேன். எந்த நேஸ்டம் ஒன்றும் வேண்டாம், தேவ சித்தம் நிறைவேறட்டும். ஒப்புவித்தேன் நான், ஒப்புவித்தேன் நான், ஒப்புவித்தேன் நான், ஒப்புவித்தேன் நான். நேசரேசுவுக்காய் என்னை ஒப்புவித்தேன் நான். நேசரேசுவுக்காய் என்னை ஒப்புவித்தேன் நான். ஹல்லேலூயா.
அப்படியே இந்த காலங்களிலே நம்ம உணர்ந்து நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய அன்பில் நெருங்கி சேரும் பொழுது இன்னும் நாம் அதிகமாய் கர்த்தர் மேல கிருபையா இருந்து அருமையாய் தேவன் நடத்துவார், வெற்றியாய் நடத்துவார். இதுவரைக்கும் அவர் கிருபை நம்ம மேல இருந்தது, இன்னமும் நம்ம மேல இருக்கிறது. அவர் கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அவர் பின்னே சென்று இன்னும் அவர் பிரியமாய் வாழ நாம் ஆசைப்படுவோம். ஹல்லேலூயா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கூட சேர்ந்து பாடலாம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துணை நின்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். என்னை நடத்தினார் இதுவரைக்கும் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே பயப்படுகிற நேரத்தில் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆபத்திலே துணை நின்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, ஆண்டவரே, தேவனே, ஆவியானவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் கூட சேர்ந்து எல்லாரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். நடத்துவார், நடத்துவார், நடத்துவார். ஜெபிக்கலாம். Praise the Lord, praise the Lord. Thank you Lord. Hallelujah. அன்பான தேவ ஜனமே, இந்த இரண்டாம் ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய தூது நமக்கு ஆகாரமாய் அமைவதாக. தேவன் தம்முடைய மன்னாவால் நிரப்பி தம்முடைய வார்த்தையினால நம்மை பிழைக்க கர்த்தர் வைப்பாராக. உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நெருக்கத்தின் காலத்திலும் தேவன் சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்த வல்லவர். சமாதானம் இருப்பதாக. கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். மத்தேயு 24 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் பகிர்ந்து அளிப்பீராக, தேவன் கொடுப்பீராக, தேவன் நீர் பேசுவீராக, நீர் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவச்சனமே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம எல்லாரும் சில வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து கர்த்தர்
நம்மை அநேக விதங்களிலே ரட்சித்து, இந்த பூமியில் இருக்கிற பல சோதனை, போராட்டம், கஷ்டங்களுக்கு நம்மை ரட்சித்து, நம்முடைய சரீர மீட்பாகிய ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுத்து தேவன் நம்மை வழிநடத்த போகிறது நிச்சயமானது. பல சூழ்நிலையில இருந்தும் இந்த பூமியிலிருந்து நம்ம ரட்சித்தினே வந்து கொண்டே இருக்கிறார் கர்த்தர். பாவத்துல மாத்திரமல்ல, பல சோதனை, போராட்டம், பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் நம்ம ரட்சித்து கொண்டே வருகிறார். ஆகிலும் நாம் தேவ ஜனமே, இந்த பூமியினுடைய எந்த சூழ்நிலைக்கும் நாம் இடறியோ சோர்ந்தோ மனம் உடைந்து போகக்கூடாது. நாம் ஸ்திரமாய், நம்மை அழைத்தவர், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர், நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர் என்று அவருடைய பாதத்தின் அடிச்சுவடுகளிலே நாம் பின்பற்றி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பாதைகளே நாம் போய்கொண்டே இருக்கணும். தேங்க்யூ லார்ட். தேவன் இந்த விசுவாசத்தை தொடங்கி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இத்தனை ஆண்டு காலமாக அது சோதனையா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், நெருக்கமா இருக்கட்டும், அவரே பின்தொடர்ந்து நாம் போக வேண்டியது மிகவும் அவசியமான தேவனுடைய பிள்ளைகளே. முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவ ஜனமே, 2 விதமான காரியத்துல நம்முடைய விசுவாசத்தை ஷேக் பண்ணக்கூடிய 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நெருக்கம், போராட்டம், பிரச்சனை, சோதனை, பாடு, உபத்திரம், கஷ்டங்கள் இவைகளை கொண்டு வந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து நாம் தளர்ச்சி அடைவோம், பின்னடைவோம், சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ட்ராக், இன்னொரு விதமான காரியங்கள், ஆசை, இச்சை, லௌகீகம், ஆடம்பரம், இச்சை என்ற காரியங்கள், மேன்மை, சுகம், அந்தஸ்து, உயர்வு என்று வரும்பொழுது நாம் இந்த விசுவாசத்தை விட்டு ஒரு காலம் இந்த உலகத்தின் பின்னாடியே நாம போகிறது வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த 2 விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் அவனை அபிஷேகித்து வழி நடத்தினார். அவன் பலதரப்பட்ட சூழ்நிலையில அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பெலிஸ்தர் நாட்டிலே போய் சிக்லாக் என்ற இடத்தில் அவன் தங்கி அவன் தன்னுடைய குடும்பத்தை அங்கு அமைத்து அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் மற்றொரு பகுதிக்கு கடந்து சென்று வரதுக்குள்ளாக அவனுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் அமலேக்கர் படையெடுத்து வந்து பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவனுடைய நகரத்தை, அவன் கொடுக்கப்பட்ட அந்த சிக்லாக் என்ற இடத்தையும் சுட்டெரித்து விட்டார்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து கதறி அழுகிறார்கள். தாவீதோடு கூட இருக்கிற 600 பேர்களும் கதறி அழுகிறார்கள். தாவீதின் குடும்பம் மாத்திரமல்ல, அவனோடு கூட இந்த 600 பேருடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அமலேக்கியர்கள். அழுகிறார்கள். அவனோடு கூட இருந்த மனுஷர்கள், இந்த தாவீது இவனால் தான் நமக்கு இத்தனை கஷ்டம், போராட்டம் என்று தாவீதின் மேல் கோபப்பட்டு அவனை கல்லெறிய பார்க்கிறார்கள். ஆகிலும் தாவீது சோர்ந்து போகவில்லை. அவன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை ஜெபம் பண்ணி கேட்கிறான். கர்த்தர் நடத்துதலை கொடுக்கிறார். நீ போ, உனக்கு மீண்டும் உம்முடைய அந்த ஜனத்தை நான் தருவேன், நீ வென்று வருவாய், நீ போ என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த 600 பேரோட போகிறான். போகும்பொழுது 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பெரிய ஆறை கடக்க முடியாமல் நின்று போகிறார்கள். 400 பேர் மாத்திரம் அவனோடு கூட தொடர்ந்து போகிறார்கள். அவர்கள் போகிறார்கள். போகி கரெக்டான அந்த இடத்துல ஜனங்களை சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை தேவன் வழிநடத்துதலோடு கண்டுபிடித்து அங்கே யுத்தம் செய்து சகல ஜனங்களையும் மீட்டு கொண்டு வருகிறான் தாவீது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், எப்படிப்பட்ட ஒரு சோதனை இது! நிச்சயமா எந்த மனுஷனா இருந்தாலும் கலங்கி போகிற ஒரு சோதனை தான். அந்த இடத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30:3. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின்
2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் வாழ்க்கையெல்லாம் நெருக்கம். இது மிகவும் நெருக்கம், சோதனையான நேரம். ஆகிலும் அந்த நேரத்தில் அவன் கர்த்தரை நோக்கி செபிக்கலாம். கண்ணீரோடு அழுதாலும், இன்னும் ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி புலம்பல. என்ன செய்யணும் ஆண்டவரே என்று அவன் கேட்கிறான், ஜெபிக்கிறான். விசுவாசம் அவனுக்குள்ள நிலையாக இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். எப்படி? ஜெபத்துல உறுதியாய் இருந்து திடப்படுத்தி கொண்டான். ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, சென்னையில் வாழ்ந்த ஒரு குடும்பம், 3 ஆம்பளை பிள்ளைகள். அவர் ஒரு பெரிய அதிகாரியாக வேலை புரிந்து கொண்டிருந்தார் பாரிஸில். அவர் ஒரு கம்பெனி, பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார். தேவனுக்கு அதிகமான காரியங்களை செய்து நல்ல கொடுக்குற ஒரு மனுஷன். கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுத்தார். அதன் வகையிலாக 3 பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சு, ஆண் பிள்ளைகளையும் படிக்க வச்சு எல்லாருக்கும் திருமணம் செய்து எல்லாருக்கும் ஒரு நல்ல வேலைகள் கிடைத்து அவர்கள் குடும்பமாகி விட்டார்கள். அவருக்கு ஒரு வீடு, அருமையான வீடு இருந்தது சென்னையில். இன்னொரு சின்ன ஒரு வீடு, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன வீடு ஒன்று இருந்தது. கர்த்தர் ஒரு நாள் பேசும்பொழுது, அவரோட ஜெபத்தில் பேசும்போது, இந்த பெரிய வீட்டை விற்று சபை கட்டுறாங்க, அதுக்கு கொடுத்துரு என்று கர்த்தர் சொல்லிட்டார். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்கிற ஒரு மனுஷன். தன் பிள்ளைகளை அவர்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்தார். இது மாதிரி கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த வீட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அவர்கள் சொன்னார்கள், இந்த வீட்டை நீங்கள் வாடகை விட்டுட்டு சின்ன வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயதான காலத்தில் ஏதுவாக இருக்கும், நீங்கள் எப்படி செஞ்சால் எப்படி என்று கேட்டார்கள் 3 பிள்ளைகள். கர்த்தர்கிட்ட அவர் சொன்னார், இத்தனை ஆண்டு காலமாய் கர்த்தனை நடத்தினார், 50 ஆண்டு காலமாய் கர்த்தனை நடத்தியிருக்கிறார், உங்களெல்லாம் படிக்க வைத்திருக்கிறார், ஒன்றுமே இல்லாத என்னை ஆசீர்வதித்தார். இப்பொழுது கர்த்தர் சொல்லும் பொழுது நான் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது, நான் விற்று கொடுக்க தான் போறேன் அந்த சபை கட்டுவதற்காக என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அவரும் ஒரு மனைவியும் விற்று அந்த சபைக்கு கொடுத்து விட்டார்கள். சில வருடங்கள் போச்சு. ஒவ்வொரு பிள்ளையும் சில மாதம் அவருக்கு உதவி செய்வார்கள். ஒரு சிறிய தொகை பேங்க்லேருந்து அவருக்கு கிடைக்கும். இதை வைத்து அவர்கள் ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 3 மகன்களும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி தங்கள் கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். ரொம்ப ஒரு தத்தளிப்பான ஒரு சூழ்நிலை. அவரிடத்துல வேற எந்த பொருளாதாரமும் இல்லை. அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் எதெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அப்படியே கொடுப்பார். கொடுத்தே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்த்தவர், விசுவாசத்தை ருசி பார்த்த ஒரு மனுஷன். இந்த நேரத்தில் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. ஒரு சிறிய தொகை தான் இருக்குது, அதை வைத்து அவர் ஜீவனம் பண்ணணும். ஆனாலும் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்துடுச்சு. அப்போ பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கும் குடும்பங்கள் ஆகிடுச்சுப்பா, பிள்ளைகள் படிக்க தொடங்கிட்டாங்க, எங்களால் கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கிங்க என்று கை கழுவி விட்டார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலும் ஒரு கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறார். ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்கள் அந்த வீட்டை வச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், நீங்கள் கர்த்தர் கொடுக்க சொன்னார்னு கொடுத்துட்டீங்களே, எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னார், கர்த்தர் நன்மைதான் செய்வார், கர்த்தருடைய ஆலோசனை ஒன்றும் கெட்டு போகாது, கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படுகிற மனுஷன் என்றைக்கும் கெட்டு போக மாட்டான் என்று உறுதியா இருந்தார். பிள்ளைகள் ஒரு பக்கம் கைவிட்டார்கள், சில உறவினர்கள் ஒரு மாதிரி கிண்டல் கேலி செய்தார்கள். ஆனாலும் நிர்பந்தமான நிலையிலையும் அவர் ஜெபிச்சு கொண்டே இருந்தார், கர்த்தர் சமூகத்தில் இருந்தார். என்ன நடந்தது தெரியுமா? சில மாதங்கள் நெருக்கத்தில் இருந்தார். உண்மையாக வேலை புரிந்த மனுஷர்களை செலக்ட் பண்ணி 10 லட்ச ரூபா பணத்தை அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க அந்த ஃபேக்டரியில். அதில் இவர் பேரும் இடம் பெற்றது. இவர் 40 ஆண்டு காலம் உண்மையான ஒரு ஆஃபீஸராக அங்கே வேலை செய்ததுனால 10 லட்ச ரூபாக அவருக்கு கொடுக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். அவர் எதை கொடுத்தாரோ வித்து அந்நாட்களிலே அந்த தொகையோட சற்று அதிகமாகவே தேவன் அவர் கையில் கொடுக்க கர்த்தர் கட்டளையிட்டார். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தரை நம்பினவர்களும், கர்த்தருடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறவர்களும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களும், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கிறவர்களும் ஒருவர் கூட இந்த பூமியில கெட்டு போக மாட்டார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார்,
இன்னும் இனி மேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். உன்னை காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் நமக்களிக்கும் ஆசிகளை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காப்பவர் காப்பார். இன்னும் இனி மேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். கலங்காதே மகளே, காத்திடுவார். ஆச்சரியப்பட்டார்கள் உறவினர்கள், பிள்ளைகள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை நிரூபித்தார். ஜெபித்த சபையார்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார்கள். எங்களை போன்ற ஆளுகள் எல்லாம் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண அந்த அதிசயங்களை பார்க்க மாட்டோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, படட்டும் கஷ்டம் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். உன் வெட்கப்பட விட மாட்டார் கர்த்தர். நிலை நிற்பது மிக முக்கியமானது. இந்த பூமியில ஒரே நிலையான வாழ்க்கை மனுஷனுக்கு இல்லையே. பலதரப்பட்ட சூழ்நிலைகள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. நிறைவும் இருக்கும், குறைவும் இருக்கும், பலவீனம் இருக்கும், பலமாவும் இருக்கும். சாதகமான சூழ்நிலை இருக்கும், பாதகமான சூழ்நிலை இருக்கும். பலதரப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில இந்த பூமியில தேவன் நம்மை விசுவாசத்துல நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரையே சார்ந்து, அவரே நம்பி, அவரையோடு நம்ம போகும்போது எந்த பக்கமும் சாயாம, இடபுறமும் வலபுறமும் சாயாமல் போகுமானால் நிச்சயமாய் முடிவரியந்த நிலை நிறுத்துகிற தேவன் அவர் நம்மை நிலை நிறுத்துவார். உங்களை நிலை நிறுத்துவார். ஒரு கால் நிர்பந்தமாக, ஒரு போராட்டமாக, சோதனையாக உன் வாழ்க்கை இருக்குமானால் பயப்படாதே. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி நிலைத்து கொண்டது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே அநேக ஆஸ்திகளும் நிறைய சொத்துகளும் நிறைந்த மிகப்பெரிய படிப்பாளி ஆகிய பவுல் தன்னுடைய ஆஸ்தி, சொத்து, படிப்பு எல்லாவற்றையும் பார்த்து இந்த பூமியில் அவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், பிலிப்பியர் 3:11 வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். நஷ்டமாக விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்தாலும், எவ்வளவு மேன்மைகள் உங்களுக்கு வந்தாலும், அந்தஸ்துகள் உயர்ந்தாலும், என் சகோதரா சகோதரியே, இந்த வார்த்தையை நீ சொல்வாயானால் கடைசி வரைக்கும் நீ நிலைத்திருக்க முடியும். சில வசதிகளும் அந்தஸ்துகளும் உயரும் பொழுது அநேக சொந்த பந்தங்கள் உங்களுக்கு மதிக்குவார்கள், உங்களை மதிப்பார்கள், நண்பர்கள் ஓடி வருவார்கள், சமுதாயத்தில் மிகப்பெரிய மரியாதை உண்டாகும். அந்த நேரத்தில் நீ கர்த்தரை விட்டு தூரம் போறது வாய்ப்பு உண்டு. ஆனாலும் தேவன் எந்த நிலையிலிருந்து என்னை கொண்டு வந்தார், யார் என்னை உயர்த்தினார், இந்த மேன்மை யாரால, இந்த மேன்மை எதற்கு தேவன் எனக்கு கொடுத்தார், அவர் நாமத்தை உயர்த்துவதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, நன்மை செய்து அநேக ஜனங்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வருவதற்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரே தவிர என்னுடைய வாழ்க்கையில் நான் சுகத்தை அனுபவித்து வீணான மனுஷனாய் நான் வாழ்வதற்கு அல்ல.
இந்த வந்தனங்களையும் இந்த மரியாதைகளையும் பெற்றுக்கொண்டு நான் உயர்ந்தவர் என்று காட்டிக்கொள்வதற்காக அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் இடரவே மாட்டோம். எத்தனை மேன்மைகள் வந்தாலும், என்னென்ன உயர்வுகள் அடைந்தாலும், எத்தனை மேன்மைகள் வந்தாலும், என்னென்ன உயர்வுகள் அடைந்தாலும், என்னையும் ஓடிட்ட இயேசுவின் நாமமே என் வாழ்வின் மேன்மையே. என்னையும் ஓடிட்ட இயேசுவின் நாமமே என் வாழ்வின் மேன்மையே. ஓ என் மனவாளனே, ஓ உம் அன்பு போதுமே. ஓ என் மனவாளனே, ஓ உம் அன்பு போதுமே. புவியில் இருக்கும் வரை உந்தனின் நேசத்தாலே உலகை மறந்திடுவே. புவியில் இருக்கும் வரை உந்தனின் நேசத்தாலே உலகை மறந்திடுவே. ஓ என் மனவாளனே, ஓ அன்பு போதுமே. ஓ என் மனவாளனே, ஓ உம் அன்பு போதுமே. ஒரு அருமையான கம்பெனி ஓனர் எனக்கு தெரியும். ஒரு சின்ன பிஸ்னஸில் இருக்கும்போது ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. நாங்களாம் ஜெபிப்போம். தீர்மானம் நல்ல ஒரு ஐடியாவும் கொடுத்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் வட இந்தியாவின் மிஷினரிகளை 2 பேர் 3 பேர் 5 பேர்னு ஒவ்வொரு உயர்வுக்கும் நீங்கள் தாங்கி கொண்டே இருங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், மிஷினரியை தாங்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் என்னை கோடி கணக்கில் என் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பாரானால் வருஷத்திற்கு 10 சபைகளை வட இந்தியாவில் கட்டுவதற்கு நான் காரணமாக இருப்பேன் என்று முழு உறுதியோடு சொல்லி செபித்தாருங்க கூட. நாங்களும் செபிச்சோம். கர்த்தர் உண்மை உள்ளவர். ஜெபத்தை கேட்டு உயர்த்தினார். உயர்த்தின பிறகு கோடியில் போனோடனே மனுஷனை நாங்கள் காண முடியல. அந்த மனுஷனை நாங்கள் பார்க்க முடியல. அவர் கேரளா பகுதிக்கு போய் தன்னுடைய வியாபாரத்தை அமைத்து பெரிய லெவலில் செட்டில் ஆயிட்டார். சரி, கர்த்தர் எப்படி நல்லா வச்சிருந்தா போதும் நாங்கள் விட்டுட்டோம். ஒரு முறை ஒரு திருமணத்திற்கு நான் போகும்பொழுது அந்த திருமணத்தில் வாசல் அருகே ஒரு மனுஷன் அங்கே நின்று கொண்டிருந்தான். நான் அந்த திருமணத்தை நடத்துவதற்காக அந்த இடத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். போகும்பொழுது அவருடைய எங்கேயோ இந்த சாயலை பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று என்னுடைய காரை நிறுத்திவிட்டு நான் இறங்கி போய் பார்க்கும்பொழுது என்னை பார்க்காத அளவுக்கு அவர் திரும்பி கொண்டார். மறுபடியும் நான் சுற்றி போய் நின்று பிரைஸ் தி லார்ட், எங்கேயோ பார்த்துருக்கிறேனே அப்படின்னு சொன்னேன். சுமார் 15 வருஷம் கழிச்சு அவரை பார்க்கிறேன். குலைந்து ஆள் மாறி தலைமுடியெல்லாம் கொட்டி ஒரு சாதாரண மனிதனாய் நின்று கொண்டிருந்தார். என்னை பார்த்த பிறகு பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு 2 கண்களிலும் தண்ணி ஊத்தினது. சொன்னார், கர்த்தர் உண்மையாதான் இருந்தார், நான் பொய்யாய் போனேன். உலகத்தை நம்பி ஆஸ்திகளை நம்பி அதன் மேலே சார்ந்து போனேன். என்னுடைய கம்பெனியெல்லாம் லாஸ் ஆகி நான் வெறும் கையாக இந்த சென்னைக்கு மீண்டும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கதறி அழுதார். எனக்கு அன்பானவர்களே, தேவச்சனமே, கர்த்தர் உன்னை உயர்த்திருப்பாரானால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஏனென்றால் அந்த மாதிரியான எண்ணங்களை நீங்கள் சென்றால் நிச்சயமா இடர மாட்டீங்க. கிறிஸ்துக்குள் நிலைத்திருப்பீங்க. வசதி வந்துருச்சு, ஆடம்பரம் வந்துருச்சு, ஒரு நல்ல சூழ்நிலை வந்துருச்சு என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நிலைமை நாம் நல்ல ஸ்திரமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வரும்பொழுதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ தேவச்சனமே, பவுல மாறி நீங்க சொல்ல கத்துக்கணும். தாவீது மாறி தேவ பிள்ளைகளே, எல்லாம் இழந்த நேரத்திலும் கதறி அவன் அழுதாலும், பல மணி நேரம் கதறி அழுதாலும், அவன் அந்த அழுகுறையிலையும் அந்த வேதனையிலையும் கர்த்தரை நோக்கி பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறான். அப்படி நெருக்கத்திலும் சரி விசுவாசம் நிற்க வேண்டும்,
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுதும் இது எனக்குரியதல்ல, என் கர்த்தருடைய மகிமைக்காகவே நான் வாழ்வேன் என்று உறுதியாக நாம் நிற்க வேண்டும். தேவச்சனமே, இந்த நிலை நிற்க வேண்டிய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த கிறிஸ்துக்குள் நிலை நிற்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் மிக முக்கியமானது. அநேகர் இன்றைக்கு நிலை நிற்கவில்லை. ஊழியத்திலும் சரி, விசுவாச வாழ்க்கையிலும் சரி, அநேகர் நிற்கவில்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி அவரே சார்ந்து ஜெபித்து கர்த்தருடைய விசுவாசத்திலே இருக்கிறவர்கள் எந்த காலத்திலும் நிலை நிற்க முடியும். மனுஷனையோ, பொன்னையோ, பொருளையோ, ஆஸ்தியையோ மற்றதை சார்ந்து வருகிறவர்கள் நிலை நிற்க முடியாது. அல்லது ஏதாகிலும் ஒரு நன்மையை ஆண்டவரிடத்தில் பெற்று போகலாம் என்று சொல்லுகிறவர்களும் நிலை நிற்க முடியாது. இந்த பூமியில கர்த்தர் என்னை நடத்துவார். இந்த பூமியின் கடைசிக்கு அப்புறம், வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த பரலோக ராஜ்யம் எனக்கு வேண்டும் என்று உறுதியாக எண்ணமுடையவர்கள் அத்தனை பேரும் அவரையே சார்ந்து இருப்பதனால நிலைத்திருக்க முடியும். நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு சில காரியங்கள், அவசியமான தகுதிகள் தேவை. முதலாவது மத்தேயு 26 அதிகாரம் 40-41 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்க 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க என்று சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 26:40-41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா. இந்த சோதனையை, இந்த நெருக்கத்தை, இந்த போராட்டத்தை, இந்த பிரச்சனைகளை, உபத்திரவத்தை, வேதனையை கடந்து செல்ல ஆண்டவர் ஏசப்பா சொல்லி கொடுத்த ஆலோசனை ஜெபம். 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாவது, 1 hour உண்மையான ஒரு ஜெபத்தை செய்யுங்க. ஒருத்தரும் செய்யல. ஏசப்பா 3 முறையும் போய் ஜெபிக்கும் பொழுது 3 முறையும் தூங்கி இருந்தார்கள். அதனால்தான் யாரும் அவங்க நிற்க முடியவில்லை. எல்லா சீஷர்களும் ஓடிவிட்டார்கள். ஒருத்தர் கூட ஏசப்பா கூட இல்லை, எல்லாம் ஓடினார்கள். பேதுரு சொன்னான், நீர் மரித்தால் நான் மரிப்பேன், உன் கூட நான் தொடர்ந்து வருவேன் ஆண்டவரே என்று சொன்னான். இன்றைக்கு அநேகர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், அநேகர் உதவி செய்யலான்னு சொல்லி இருக்கலாம், அப்பா அம்மா உனக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், அண்ணன் தம்பி உனக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், புருஷ மனைவி உனக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆனாலும் உனக்கு ஒரு சோதனை, போராட்டம், பிரச்சனைன்னு வந்தா அந்த நேரத்தில் யாரும் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சகோதரா, சகோதரியே. ஆனா ஜெபிக்கிற மனுஷனா இருப்பாயானால் நிச்சயம் கர்த்தரும் கூட இருந்து உன்னை காப்பாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஆதாரம் நீதானையா என் துரையே, ஆதாரம் நீதானையா. தீதாமுலகில் நான் சோதனை அடைந்து, தீதாமுலகில் நான் சோதனை அடைந்து, துக்கம் மிகும் வேளையில் என் தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா. என் துரையே ஆதாரம் நீர்தானையா. நான் தான் துணையென நயந்தோரை சொன்னவர், நான் தான் துணையென நயந்தோரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டார் ஐயா. எலியனை நட்டாற்றில் விட்டார் ஐயா. தனியனுக்கு ஆதாரம் நீதானையா. என் துரையே ஆதாரம் நீதானையா. ஆனால் ஏசப்பா பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் கூட ஜெபத்தில் இருக்கிறார். 3 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, நிலைத்திருக்க வேண்டும். பல காலகட்டம், பல சூழ்நிலைகள், பல சோதனை வேதனைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்றால் ஜெப வாழ்க்கை மிக முக்கியமானது. அதில் அநேக கிருபை, அநேக வல்லமை, எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நிலைத்திருக்கக்கூடிய காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார் ஆண்டவர். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 1:8 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1:8.
8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. சீஷர்களே, என்னுடைய மரண காலத்துல பாடு மரண உபத்திரத்துல ஓடி போயிட்டீங்களே, மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராதபடிக்கு போய் மேல் வீட்டில் தங்கிருங்கள். ஆவியானவர் உங்கள் மேல இறங்குவார், பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்ப நீங்க பலன் அடைந்து ஸ்ட்ராங் மைண்ட், ஸ்ட்ராங் ஹார்ட், நல்ல தைரியமான மனது, தைரியமான இருதயம் எல்லாம் கர்த்தர் ஆவியானவர் கொடுப்பாரு. நீங்க சாட்சிகளாக நிற்க முடியும். இந்த பூமியில் இருக்கிற சோதனை போராட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். ஆகவே அபிஷேகத்தை போய் நீங்க காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்கள் பெற்ற பின்பு ஓடின அநேக சீஷர்கள் தங்களை காவலுக்கும் கட்டுகளுக்கும் உட்படுத்த தைரியமா இருந்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சற்றும் பயப்படாமல் அவர்கள் தங்கள் ஊழியத்தை செய்தார்கள். தேவஜனமே, அதே பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வந்து கர்த்தர் இப்போது இறங்குவாரானால், உன் மேல இறங்குவாரானால், பரிசுத்த ஆவி உன் மேல வருமானால், இந்த பூமியில உன்னை தைரியப்படுத்தி உன்னுடைய மைண்டை ஸ்டிரப் பண்ணி உன் இதயத்தை ஸ்ட்ராங் பண்ணி உன்னை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கிறது. அவர் அந்த தைரியத்தையும் அந்த ஸ்திரத்தன்மையும் நமக்குள்ள கொடுப்பதனால நாம் இந்த பூமியில ஸ்டெடியா நம்ம நடக்க முடியும், கரெக்டா நடக்க முடியும், நிலைத்திருக்க முடியும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 28:15 படிப்போம். அப்போஸ்தலர் 28:15. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அபியூபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான். ஹல்லேலூயா. ரோமாபுரிக்கு போய் சேர்ந்த பிறகு ஆவிக்குரிய அனல் உள்ள சகோதரர்களை முதலாவது இவர் சந்திக்கிறார் பவுல். அந்த சகோதரர்களை பார்க்கும் பொழுது, ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம் நிறைந்த சகோதரர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் அடைந்து தைரியம் அடைகிறது, தைரியப்படுகிறார். இவரை அரெஸ்ட் பண்ணி ரோமாபுரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க யாரும் அவருக்கு உறுதுணையா இல்லை. அவர்களை பார்த்த பிறகு அவன் மகிழ்ச்சி அடைந்து தைரியம் அடைந்தான் என்று நம்ம வாசிக்க கேட்கிறோம். ஒரு ஆவிக்குரிய ஃபெலோஷிப், ஐக்கியம், சபை ஐக்கியம், பரிசுத்தவான்கள் ஐக்கியம், பரிசுத்தவாட்டிகள் ஐக்கியம், 4 தேவ பிள்ளைகளோடு நாம் இணைந்து, அபிஷேகம் நிறைந்த மக்களோடு இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, உறவாடும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை சம்பாஷணம் பண்ணும் பொழுது, ஒருவருக்கொருவர் சாட்சிகளை பரிமாறிக்கொள்ளும் பொழுது, ஐக்கியம் கொள்ளும் பொழுது நமக்கு தைரியத்தை, பயங்கர தைரியத்தை தேவன் தருகிறார். ஆகவே தேவஜனமே, நாம் நிலைத்திருக்கணும்னா நல்ல ஸ்பிரிச்சுவல் கவரிங் பீப்பிள், ஆவிக்குரிய அனுபவம் மிக்க மக்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். நம்முடைய சபையோடு ஐக்கியம் இருக்கணும், பரிசுத்தவான்களாகி ஊழியர்களோடு ஐக்கியம் இருக்கணும். அதிலையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களோட நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். அவருடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று எபிரேயர்ல பவுல் தெளிவாக எழுதுகிறார். உங்களை நடத்த உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். பரிசுத்தவான்களோடு எங்களோடு நீங்கள் ஐக்கியமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். சில பேர் எங்கெங்கேயோ தேவையில்லாத காரியங்களை செய்து எங்கெங்கே ஐக்கியம் வைக்கிறார்கள். அது தவறானது. உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களோடு, சபையோடு, ஊழியர்களோடு, சகோதரிகளோடு சகோதரிகள் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் நாம் ஐக்கியப்பட்டு உறவாடும் பொழுது, நாம் இந்த பூமியில் நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றலை, தைரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 15:6 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 15:6. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். Thank you Lord. ஒரு நல்ல ஆலோசனைகள் வேண்டும். சில சூழ்நிலைகள் மத்தியில், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள், நம்மால முடிவெடுக்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆலோசனை மிக முக்கியமானது. ஆலோசனை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அங்க அப்போஸ்தலர்கள் சேர்ந்து உபதேச குழப்பங்களையும் சபையில் இருக்கிற பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுவதற்காக அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசிக்கிறார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற பண தேவைகள், இல்ல அத்தியாவசியமான தேவைகள், அல்லது சில நெருக்கடியான பிரச்சனைகள்,
சில முடிவெடுக்க முடியாத சில விஷயங்களிலே உங்களுக்கு ஆலோசனைகள் கட்டாயமாக தேவை. அப்படி ஆலோசனை நீங்கள் கேட்டு செய்வீர்களானால் நிச்சயமாய் நஷ்டம் இல்லாமல் அதிலும் தேவன் ஞானம் விளங்கி நீங்க தப்பித்து சாட்சியாக கர்த்தருக்கு நிற்க முடியும். ஒரு குடும்பம் கடன் தொல்லையால தேவையற்ற ஞானம் இல்லாம கடன் நிறைய வாங்கி கடைசியில் அந்த கடன் தொல்லையால தங்களை மாய்த்து கொள்ள ரெடி ஆயிட்டாங்க. கயிறும் போட்டாச்சு. அந்த நேரத்தில் ஒருத்தர் எனக்கு சொல்லி ஃபோன் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் ஆலோசனை கொடுக்க தொடங்கினோம். கர்த்தர் சொன்ன ஆலோசனைப்படி கொடுக்க சொல்லி அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க தொடங்கினார்கள். அந்த ஆலோசனை கீழ்ப்படிந்ததிலிருந்து இன்றைக்கு அநேகருக்கு அவங்க கொடுக்கிற குடும்பமாய் மாறிட்டாங்க. நம்முடைய ஸ்தாபனத்திலையும் அவங்க ஒரு கொடுக்கிற குடும்பமாவே இன்று வரைக்கும் இருந்து கொண்டு வருகிறாங்க. கர்த்தருக்கு மகிமையாய் நான் சொல்லுகிறேன். ஆலோசனைகள் மிக முக்கியமானது. ஆலோசிக்க வேண்டும். ஆலோசனை இல்லாமல் கேட்காம நாம எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் நஷ்டமாயிருச்சுன்னு தவறான முடிவுகளுக்கு நாம் செல்லக்கூடாது. ஒருவர் ஒரு நிலத்தை வாங்க சென்றார். நிலத்தை வாங்க சென்ற இடத்துல அவரை ஏமாற்றிட்டாங்க. பொய்யான ஒரு இடத்தை வித்துட்டாங்க. போய் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அப்ப அந்த பணமும் வராது இடமும் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் மன உளைச்சலிலே தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். நான் சொன்னேன், இதோட அதிகமான கர்த்தர் தருவார். தீமையான எண்ணத்தை நீங்க எடுக்க வேண்டாம். நீங்க இந்த மாதிரி இடத்தை வாங்கும் பொழுது ஆலோசனைகளை பெறணும். தேவ சமூகத்துல அல்லது ஊழியர்களை, உங்க பிரான்ச் ஊழியரை கூப்பிட்டு பேசி இருக்கலாம், ஜெபம் பண்ண சொல்லி இருக்கலாம், உங்களுடைய கேர்சல் பிரேசல்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணி இருக்கலாம். நல்ல நாலேஜ் உள்ள மக்களோடு லாயர் அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். விஓ பார்த்து நீங்க கேட்டிருக்கலாம், இது இடம் உண்மையா இருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்கலாம். கண்மூடிதனமாய் ஆலோசனை இல்லாத நீங்கள் செய்தது தவறு. கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். எத்தனை தோல்வி இருந்தாலும் தருவார் என்று அவனை தேற்றினோம். ஆலோசனைகள் மிக முக்கியமானது. தேவஜனமே, நாம் நிலைத்திருப்பதற்கு கிறிஸ்துக்குள் ஹல்லேலூயா. கடைசியாக 1 ராஜாக்கள் 17:9. 1 ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஹல்லேலூயா. எலியாவை ஆணத்தை அடக்கி சொல்லிட்டாரு, அணைச்சிட்டாரு ஆண்டவர். அவரும் அந்த பஞ்சத்தில் இருக்காரு. தண்ணீர் பிரச்சனை இருக்குது, உணவு பிரச்சனை இருக்குது. அந்த கேரியத் ஆற்றுல தண்ணி வரைக்கும் குடிச்சாரு. காக்கா ரொட்டி கொண்டு வந்து போட்டுச்சு, சாப்பிட்டாரு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்வது, எங்க போவது, எப்படி பிழைப்பது, எப்படி சாப்பிடுவது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நாம் எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி என்று சொன்னாலும் அவர் கர்த்தரிடத்தில் கேட்கிறார் என்ன செய்யணும். இந்த நேரத்தில் விசுவாசிகளே, நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசம் உறுதியா நிற்பதற்கு கர்த்தரிடத்தில் கேட்கணும். இது போன்ற தேவனுடைய வார்த்தைகளை, செய்திகளை கேட்டு உறுதியாக எடுத்துக்கொள்ளணும். கர்த்தர் என் கூட பேசுகிறார், என்னை நடத்துவார் என்று அசந்தரக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் நடத்துவார். எலியா நடத்துதலை பெற்றான். நடத்துதல், அங்க போ என்று சொன்னார். பவுலுக்கு எருசலேமுக்கு போவானாம் என்று எல்லாரும் சொன்னார்கள். அவன் சொன்னா, நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் நடத்துதலை பெற்றிருந்ததுனால உறுதியாய் பேசினான். எலியா நடத்துதல் கர்த்தர் கொடுத்தார். எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ. அங்க போன ஒன்னும் இல்லை, கொஞ்சம் மாவு தான் இருக்குது. ஒரு விதவை விறக பொறுக்கின்னு இருக்கிற அந்த மாவை, கொஞ்சம் மாவை எடுத்து அடை சுட்டு சாவுறதுக்காக விறகை பொறுக்கின்னு இருக்கிறார். ஆனா கர்த்தர் நடத்துதல் மனந்திரமா இருக்கும், விதவையா இருக்கும், ஒண்ணுமில்லாத இருக்கும், எதுவாக இருக்கும். நம்முடைய புத்திக்கு அது எட்டாத விஷயமா இருக்கும், ரொம்ப சிறுமை எளிமையா இருக்கும். ஆனாலும் அங்க தேவ ரகசியம் விளங்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நடத்துதல் நமக்கு வேணும் நிலைத்திருப்பதற்கு. உனக்கு கர்த்தர் நடத்துதலை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஊழியரிடத்தில் வந்து சொல்லி அவரிடத்துல ஜெபம் பண்ணி அந்த நடத்தல் நாம் பெற வேண்டும். சபையோடு நீங்க ஐக்கியப்பட்டு நடத்தலை பெற வேண்டும். வேதங்களை காத்திருந்து தியானம் பண்ணும் போது கர்த்தர் நடத்தலை கொடுப்பார். நிறைய நேரம் ஜெபத்துல தரித்திருக்கும் போது கர்த்தர் தரிசனத்தில் நடத்துதலை கொடுப்பார். வேணும் வானா என்று நடத்தலை கொடுப்பார். செய்யாத என்று நடத்தலை கொடுப்பார். இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் நாம் இடர மாட்டோம், நிலைத்திருப்போம். நெருக்குமானாலும் நிறைவானாலும்
உன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தாலும் தேவனுடைய விசுவாசத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு, கர்த்தருடைய வழியை விட்டு தூர போகாதே. எந்த நாளிலும் அந்த நெருக்கத்திலிருந்தே தாவீதை போல கூப்பிட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. உன்னுடைய நிறைவான ஆசீர்வாதம், நன்மை, நல்ல ஈவுகள், நிறைய மேன்மை, அந்தஸ்து உனக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுதும் அதை வைத்து உலகத்தின் பக்கம் சாண்டி போகாதே. அது இருந்தாலும் என் கர்த்தர் தான் எனக்கு சொந்தம் என்று அவரையே நம்பியிரு. முடிவறி அந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆனால் அருமையா ஊழியத்தில் இருந்த தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தவன் போய்விட்டான் என்று 2 தீமோத்தேயு 4:10 பவுல் அடிகளார் எழுதுகிறார். வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4:10 ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். யூதாஸ் பண மாதிரி 30 வெள்ளிக்காசு, எத்தனை ஆயிரமான வெள்ளிக்காசையும் வெள்ளியும் பொன்னியும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல கொட்டினாங்க. ஆனா 30 வெள்ளிக்காசுக்காக மிகப்பெரிய பாக்கியத்தை இழந்தான். இந்த தேமா உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் மேன்மைக்காக கர்த்தர் விட்டு போய்விட்டான் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் எல்லா மேன்மையும், அந்தஸ்தும், அறிவும், ஆஸ்தியும் எல்லாம் இருந்த பவுல் எனக்கு குப்பை என்று சொல்லுகிறார். குப்பை என்று சொல்லுகிறார். ஆனா ஒண்ணுமில்லாத தேமா இந்த பிரபஞ்சத்துக்கு ஆசை வச்சு சிஷ்யனோடு இருந்தவன் எழுந்து ஓடி போயிட்டான். உலகத்தை பார்த்து எதிலையுமே ஓடக்கூடாது. எங்க ஓடி என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகம் நமக்கு சதமா? விந்தை கேரோஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கேரோஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக ஏறுப்பினோம். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக ஏறுப்பினோம். குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கேரோஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. தேவஜனமே, தொடர்ந்து கர்த்தருக்குள்ள நிலைத்திரு. நீ ரட்சிக்கப்பட்ட பாவத்திலிருந்து விடுபட்டு கர்த்தர் விடுவித்தாரே, அந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களிலும் கர்த்தரோடு நம்ம இருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்ம ரட்சிக்கணும். நம்மை இந்த பூமியிலிருந்து வேறு பிரித்தவர் நம்மை பாதுகாக்கணும். தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது அவர் நித்திய ரட்சிப்பை நமக்கு கட்டளையிடுவார். நித்திய ரட்சிப்பை நம்ம கட்டளையிடுவார். நம்ம பட்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடி, விசுவாசத்தொட்டு வழுவாதபடிக்கு உங்களை கர்த்தர் காப்பாற்றுவாராக. 1 பேதுரு 5:10 நாம் வாசித்து செபிக்கலாம். 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. சகல கிருபையும் பொருந்தின தேவன் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, ஒரு காலம் இந்த சோதனையில சோர்ந்து போனாயோ, இல்லது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால ஜெபம் பண்ணாமே அதையே சார்ந்து வாழ்ந்துட்டாயோ, இந்த 2 கூட்டத்துக்கும் தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த ஆசீர்வாதம், அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு நிலையானதல்ல. கர்த்தர் உன்னை நேசிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார். அதை சார்ந்து போகாதே. உபத்திரம், போராட்டம், வேதனை, சோதனை என்று சூழ்ந்திருக்கிற விசுவாசியே, நிலைத்திரு. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். உன்னை அந்த நெருக்கத்திலே ருசி பார்க்க கர்த்தர் செய்வார். கர்த்தர் வழிநடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிலைத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, நல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வாக்கியத்தை நீர் எங்களுக்கு பகிர்ந்தளித்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இதோ இந்த காணொளியின் மூலமாக எத்தனை பேர் ஆண்டவரே இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறார்களோ, இந்த நாளிலே ஆண்டவரே உமக்குள்ள இழுத்துக் கொள்வீராக, அவளை தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உற்சாகப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. நெருக்கம் எப்பொழுதும் நெருக்கம் அல்ல, கர்த்தர் அதை மாற்ற வல்லவர், மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லா சூழ்நிலையிலும் நீ நடத்த வல்லவரப்பா. நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம், ருசித்து இருக்கிறோம். இதோ விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறவர்களுக்காகவும், ஆண்டவரை தடுமாற்றம் உள்ளவர்களுக்காகவும், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை நம்பியே ஆண்டவரே அந்த பக்கம் போகலாம் என்று நினைத்த தேவ பிள்ளைகளுக்காகவும் இதோ நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு நாள் அந்த பக்கம்லாம் போகாதபடி, உம்முடைய அன்பை விட்டு தூர போகாதபடி இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்கவும், கர்த்தர் நீர் இனிமேலும் கொடுக்க போற அநேக நன்மைகளும் பரலோகத்தின் அழியாத மேன்மைகளுக்கும் அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் பாக்கியம் உள்ளவராய் கர்த்தர் மாற்றுவீராக. நீர் கொடுத்த கிருபை, உம்முடைய ஈவு, உம்முடைய நன்மைகள் எல்லாம் ஏராளம் ராஜா, ஏராளம் ராஜா. ஹல்லேலூயா. இப்பொழுது எங்கள் அனைவருக்கும் ஒரு சிறுமையான காலத்தை கட்டளையிட்டீர், அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த நாட்கள், இந்த நாட்களிலும் எங்களை நீர் போஷித்து வருகிறீர், ஆதரித்து வருகிறீர், பலன் தந்து வருகிறீர், சுகம் தந்து வருகிறீர், சமாதானம் தந்து வருகிறீர், தைரியம் தந்து வருகிறீர். தொடர்ந்து உம்முடைய ஜனத்தையும் எங்களை நடத்துங்க ராஜா. உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் வர வரைக்கும் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்தோம், நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். வலப்புறமும் இடப்புறமும் சாயாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லார் மேலும் பரிபூர்ண கிருபை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.